ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாபிக் வந்து அலையன்ஸ் மர்ஜர் கன்சாலிடேஷன். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அலையன்ஸ்னா என்ன, மர்ஜர்னா என்ன, கன்சாலிடேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அலையன்சஸ். The strategic alliance is a formal and mutually agreed to commercial collaboration between companies. The partners pool exchange or integrate specific business resources for mutual benefits, yet they remain separate businesses. It is a synergic arrangement whereby two or more organizations agree to cooperate in the operation of a business activity where each involved company brings different strengths and capabilities to the arrangement. Alliances can be either equity or non-equity based and typically starts with one cooperative agreement that evolves into a portfolio arrangements built over a period. ஏன்னா அலையன்ஸ் அப்படின்னாலே ரெண்டு கம்பெனிஸ் இருக்குது. ஏன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, பின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. ஏ வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், பி வந்து யூஎஸில் இருக்குது. சப்போஸ் இந்த ஏ என்ன பண்ணுதுன்னா பி ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அது ரெண்டுமே தனித்தனி கம்பெனியாக தான் இருக்குது, பட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. நான் என்னோடய பிஸ்னஸை வந்து உன் கம்பெனி மூலமாக யூஎஸில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கம்பெனி யூஎஸ் கம்பெனிகிட்ட சொல்லுது. இந்த யூஎஸ் கம்பெனி என்னென்னா இந்தியன் கம்பெனிகிட்ட நான் என்னோடய பிஸ்னஸை வந்து இந்தியாவில் நான் பண்ணணும், அது உன் மூலமாக பண்ணணும், இந்த கம்பெனி மூலமாக பியோட பிஸ்னஸை பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு. இதுதான் மியூச்சுவலி அக்ரீடு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி பண்ணுறது வந்து அலையன்ஸ். ஆனால் ரெண்டு கம்பெனியும் தனித்தனியாக தான் இருக்குது. அலையன்ஸ் இஸ் எ excellent vehicle to obtain market growth amid the rapidly changing market conditions. Alliances can also help construct broader business systems by linking a company's internal core competences with the best of breed capabilities of its allies. But not all alliances succeed. Almost one in two fails. Problematic alliances can be a result of many factors including industry dynamics, new technologies, new entrants or economic cycles, the ability to weather external forces as well as இது ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரியும் தெரியல. ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலையன்ஸ் இஸ் த கம்மிங் டுகெதர் ஆஃப் 3 mid-size public sector banks, Indian Bank, Corporate Bank and Oriental Bank of Commerce, which have entered into a strategic alliance in October 2006. இந்த அலையன்ஸ் இப்போ வந்து எல்லாமே மெர்ஜ் ஆகிட்டு, மீதி 2006 வந்து ஏதோ ஒரு அலையன்ஸ் போட்டிருக்காங்க இவங்க 3 பேரும். The alliance intended to help the banks leverage their combined balance sheet strength and share the benefits of economics of scale is reflective of the dynamics to play in the Indian banking space today. The present moves are presupposing and sharing of IT platform initially for ATMs, formation of ஒரு சில காமனான விஷயத்துக்கு மட்டும் அக்ரிமெண்ட் ஏதோ போட்டிருக்காங்க அவங்க. இதுதான் அலையன்ஸு. பட் அவங்க அக்ரிமெண்ட் போட்டாலும் இப்போ வரைக்கும் அந்த 3 பேங்க்ஸுமே தனித்தனியாக தான் இருந்திருக்கு. 2020 ஏப்ரல் வரைக்கும். அதுக்கப்புறமா தான் மெர்ஜ் ஆகிருக்கு எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் பெனிஃபிட்ஸ். இது வந்து சேம் பாயிண்ட்ஸ் தான். ரெண்டு பேருமே எந்த கம்பெனியும் அதோட ஐடென்டிட்டியை வந்து லூஸ் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அந்தந்த ஐடென்டிட்டியில் இருக்கும். பட் பிஸ்னஸ் வந்து இல்லாத இடத்துலையும் க்ரோ ஆகும். அதே மாதிரி ஒருத்தருடைய ஐடி ஃபீல்டில் ஏதாச்சும் நல்ல டாப், சில கம்பெனிஸ் வந்து ஐடியில் நல்ல டாப் மோஸ்ட்டில் இருக்கும், சில கம்பெனிஸ் மார்க்கெட்டிங்கில் நல்ல டாப் மோஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து இன்னொரு கம்பெனி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். இதுதான் அலையன்சஸ். நெக்ஸ்ட்டு மெர்ஜர்னால் என்னென்னா, மெர்ஜர் ஆல்சோ நோன் அஸ் அமல்கமேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் unification of 2 or more companies into a single company where one survives with its name and the others lose their corporate existence. புரியுது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பேங்க் ஆஃப் பரோடா கூட வந்து விஜயா பேங்க், தேனா பேங்க் மெர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு கம்பெனி பேங்க் ஆஃப் பரோடா மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, மீதி ரெண்டுமே எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் போயிட்டு. இது பேர் தான் மெர்ஜர். Existence. According to the Oxford Dictionary, merger means a combining of 2 commercial companies into one, and amalgamation means merging of 2 or more business concerns into one. All the assets and liabilities of the merging company gets transferred to the surviving company.
An example of this type of amalgamation is a merger of Global Trust Bank. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இது பழைய எக்ஸாம்பிள் வந்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் கூட குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் இருக்குது. Objectives: mergers are well recognized commercial practices for growth and diversification of manufacturing, business and service activities. Following characteristics motivate mergers: diversify the areas of activities, achieve optimum size of business, remove certain key factors. இது எல்லாமே நம்ம ரீட் பண்ணிக்கலாம். Improve profitability, serve the customer better, achieve economics of scale and size, internal and external, acquire assets at lower than the market price, bring separate enterprises under single control. இவ்வளோ நிறைய வந்திருக்கு. Next வந்து type of merger. There are 4 types of mergers: horizontal, vertical, extension and conglomerate mergers. Horizontal mergers normally involve merger of 2 or more companies which are producing similar products or rendering the same type of services. That is, products or services which compete directly with each other. This type of merger normally results in reduction in the number of reduction in the number of players in that particular industry and may reduce or eliminate competition. Horizontal merger அப்படின்னா வந்து என்னென்னா, ஒரு நம்ம பேங்க் மெர்ஜரே வச்சுக்கலாமே. பிஓபி, தேனா அண்ட் விஜயா மூணுமே சேம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான். பேங்கிங் தான் மூணு பேங்க்குமே சேம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான் பண்ணுது. இது மூணு மெர்ஜ் பண்ணுது அப்படின்னா திஸ் இஸ் ஹரிசான்டல். சப்போஸ் இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் ரெண்டுமே சாஃப்ட்வேர் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இவங்க 2 பேர் மெர்ஜ் பண்ணாங்க. இது வந்து ஹரிசான்டல் மர்ஜர். சேம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மெர்ஜ் பண்ணாங்கன்னா ஹரிசான்டல் மர்ஜர். Vertical mergers involve the merger of 2 companies where one of them is an actual or potential supplier of goods or services to the other. The object of this kind of merger could be to ensure a source of supply or an outlet for products and may improve efficiency. இப்போ 2 கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அமுலில் வந்து அமுல், அருண் 2 கம்பெனிஸ் வச்சுக்கலாம். அமுலில் வந்து மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அருண் கம்பெனியில் வந்து ஐஸ்கிரீம்ஸ். இப்போ மில்க் வந்து அருண் கம்பெனி இங்கேருந்து தான் வாங்குது, அமுல்கிட்ட இருந்து தான் மில்க் வாங்குறாங்க. வாங்கி அதை ரா மெட்டீரியலை வச்சு இவங்க வந்து ஐஸ்கிரீம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, இந்த அமுல் கம்பெனியே அருண் கம்பெனி வாங்கிட்டு அப்படின்னா திஸ் இஸ் வெர்டிக்கல் மெர்ஜர். அப்படின்னா இது சப்ளை பண்ணது இல்லையா, இதையும் சேர்த்து வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட் வந்து குறையும். அதே மாதிரி இந்த அமுல் கம்பெனி அருண் கம்பெனியை வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓரியன்டாக உள்ள பிஸ்னஸ் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் சம்மந்தமாக உள்ள பிஸ்னஸ். போனதில் பார்த்தோன்னா ஒரே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க 2 பேருமே. மில்க்குன்னா மில்க், ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீம், இந்த மாதிரி ஒரே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெர்டிக்கலில் வந்து ரெண்டுமே கொஞ்சம் சம்மந்தமாக உள்ள பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து வெர்டிக்கல் மெர்ஜர். அடுத்தது பார்த்தோன்னா the extension or congeneric merger. 2 companies may be related through the basic technologies, production process or markets. The merged company provides an extension of product line, market participants or technology to the surviving company. Such mergers provide great opportunities to diversify into a relative market having higher return than it enjoyed earlier. Extension or congeneric mergers. First, vertical merger வந்து involve merger of 2 companies where one of them is an actual or potential supplier of goods or services to the other. அடுத்து எக்ஸ்டென்ஷன் மெர்ஜர் அப்படின்னா அதே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. The 2 companies may be related through the basic technologies, production process, markets. The merged company provides an extension of a product line, markets participants or technology to the surviving company. அது என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது, கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் எக்ஸ்டென்ஷன். ஒரு பிஸ்னஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஆந்திர பிரதேஷுக்கு கொண்டு போகிறதுக்காக இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, ஆந்திர பிரதேஷில் ஒரு கம்பெனி இருக்குது. இந்த 2 கம்பெனியும் சேர்ந்துட்டு அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ்டென்ஷன். தமிழ்நாடு ஒரு இடத்துல மட்டும் உள்ள பிஸ்னஸை வந்து இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் எக்ஸ்டென்ஷன் ஆர்
conglomerate business, congeneric mergers. Next, conglomerate mergers வந்து neither constitute the bringing together of competitors nor have a vertical connection. It involves a predominant element of diversification of activities. Thus, in this kind of merger, one company derives most of its revenue from a particular industry, acquiring companies operating in other industries, with a view to obtain a greater stability of earnings through diversification or to obtain benefits of economics of scale, etc. Conglomerate mergers neither constitute the bringing together of competitors nor have a vertical connection. எந்த கனெக்ஷனுமே கிடையாது இதுக்கு. It involves a predominant element of diversification of activities. இந்த எந்த சம்மந்தமே கிடையாது, பட் வந்து ரெண்டு கம்பெனிஸ் மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் conglomerate mergers. Thus, in this kind of merger, one company derives most of its revenue from a particular industry, acquiring companies operating in other industries. ரெண்டுமே வெவ்வேறு இண்டஸ்ட்ரியில் இருக்குது. With a view to obtain greater stability of earnings through diversification or to obtain benefits of economics of scale, etc. Advantages வந்து இதில் நம்ம ரீட் பண்ணிக்க வேண்டியது தான். brings a synergy in operations and economics இந்த மாதிரிலாம் இருக்குது. disadvantages வந்து merger of two company may result in dilution of company, may result in abuse of market power, இப்படிலாம் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து consolidation அப்படின்னா consolidation is defined as combining of two existing companies into a new company in which both the existing companies get extinguished and a new company is created. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இதில் லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கிறது வந்து பல்லவன் கிராம பேங்க் இருக்குது, பாண்டியன் கிராம பேங்க் இருக்குது. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி என்னென்னா தமிழ்நாடு கிராம பேங்க்குன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே அதோடைய ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணுது, பட் புதுசாக இன்னொரு ஐடென்டிட்டி வருது. இதுதான் கன்சாலிடேஷன். Consolidation is defined as the combining of two existing companies into a new company in which both the existing companies get extinguished and a new company is created. The existing companies lose their identities and a new entity is created with a different or the same name. The assets and liabilities of both companies get merged into the new company. In the Indian corporate history, we can cite the example of a Birla group of companies. இது வேணால் இப்போ லேட்டஸ்ட் உள்ள எக்ஸாம்பிளே நான் சொல்லிட்டேங்க. Acquisition or takeover. Acquisition or takeover of a company refers to the acquiring of a controlling stake in the ownership of a company by another entity. This is normally done by one company buying the share capital of another company, either in the hostile manner or with the consent of the existing owners. Acquisition or takeover. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தது வந்து இந்த ஐடிபியோட ஷேர்ஸை வந்து எல்ஐசி வாங்கினாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளது. நெக்ஸ்ட்டு கன்சாலிடேஷன் இன் இந்தியன் பேங்கிங் சினரியோ. இது எல்லாமே பழைய ஸ்டோரிஸ் எல்லாமே. இந்தியன் பேங்கிங் ஆர் நியூ டு த டேட் பேக் 1921 இந்த மாதிரிலாம் நிறைய பழைய ஸ்டோரிஸ் தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே. பட் இந்த டாப்பிக்கில் வந்து இந்த சாப்டரில் நம்மளுக்கு முக்கியமானது வந்து எது என்ன, மெர்ஜர்னா என்ன, அக்வசிஷன்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சாலே போதும். கன்சாலிடேஷன் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க் இப்படிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பழைய கதை தான். நம்மளுக்கு தெரிய வேண்டியது வந்து இவ்வளவு தான். என்ன ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம பார்த்தோம்னா அலையன்ஸ்னால் என்ன, மெர்ஜர்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் மெர்ஜர் வந்து சொன்னேன் இல்லையா, ஹரிசான்டல், வெர்டிக்கல், கான்சென்ட்ரிக் அண்ட் காங்க்ளமரேட், நாட் கான்சென்ட்ரிக், கான்ஜெனரிக், காங்க்ளமரேட் மெர்ஜர்ஸ். அடுத்து வந்து கன்சாலிடேஷன், அக்வசிஷன் ஆர் டேக் ஓவர். இதெல்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சால் போதும் இந்த சாப்டரை பொறுத்தவரையிலும். பட் அது எல்லாமே முக்கியமானது தான். அப்புறம் இந்த லேட்டஸ்ட் சம்மப், இந்த மாடல் கொஷின்ஸ் இதையும் நம்ம பார்த்துக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்டரில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.